ஏங்க எப்பதாங்க வீடு கட்டுவீங்க? நானா வீடு வந்து நெக்ஸ்ட் இயர் கட்டலான்னு இருக்கிறேன். உனக்கு திடீர்னு இப்ப வீட்டு மேல லாபம் வந்தது. இன்னும் ஒரு பவுன் நகையை வாங்கி கொடுக்கல, நீ அதுக்குள்ள வீட்டுக்கு போயிட்ட. நீ இல்ல அதுதான் தெரியல சொல்றது. கபாலத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒரு யோசனை, கழிவறையில் இருக்கும்போது கபாலத்தில் திடீர் என்று சொல்லுவாங்க. அதுவே வர மாட்டேங்குது. அதான் பேசுறது பார்த்தா லாயர் மாதிரி பேசுவது. எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, நான் 8th படிக்கும் போது எங்க வீடு கட்டினாங்க. அப்ப வீடு கட்டும் போது அப்பா மட்டும் வீடு கட்டும் போது எங்க அப்பா சொல்லுவாரு, ஏன்னா அப்பதான் காலைல போய் தண்ணி எல்லாம் தண்ணி அடிக்கணும் செங்கலுக்கு. ஆமா, செங்கலுக்கு தண்ணி அடிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு சிமெண்ட் எல்லாம் கலக்குறாங்க, நிக்கணும். அப்புறம் அவங்களுக்கு டீ எல்லாம் எடுத்து போய் கொடுக்கணும், பிஸ்கெட் எடுத்து போய் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணணும். இந்த வேலை எல்லாமே பண்ணது நானு. ஆக்சுவலா நான் தான் பண்ணுவேன். அப்பெல்லாம் எங்க அப்பா சொல்லுவாரு என்கிட்ட, தாமரை நீ கவலைப்படாத, நல்லா எல்லா இடத்துலயும் தண்ணி அடி, வீட்டுல மேல வந்து நான் உனக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியா? ஆமா. அது ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் மட்டும் சொல்ல மாட்டாரு. எப்பதான் நானும் எங்க அப்பாவும் தான் போவோம். காலைல தண்ணி அடிக்கிறதுக்கு, ஈவினிங் எல்லாம் தண்ணி அடிக்கணும். ஒரு நாள் வந்து டியூட்டில இருந்து எங்க அம்மாவும் நானும் பண்ணுவோம். அப்பதான் நான் நினைப்பேன், சரிண்ணா நம்மளுக்கு மேல ஒரு வீடு கட்டி கொடுப்பாரு, நம்ம அப்பா மேல ஒரு வீடு கட்டி கொடுப்பாருன்னு. இதுக்கப்புறம் வந்து நான் எப்ப கேட்டேன், மேல வந்து எனக்கு வீடு கட்டி கொடுக்குறீங்கன்னு கேட்டா, நான் எப்ப அப்புறம் சொன்னேன் அப்படின்னு கேக்குறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அது வந்து எப்படின்னா, அந்த அழகிற குழந்தைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அழாதமா வரப்ப அம்மா வாழைப்பழம் வாங்கின்னு வருவாரு, ரஸ்க் வாங்கின்னு வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல. அதே மாதிரிதான் லேடிஸுங்களுக்கு, உனக்கு தான்மா, உனக்கு இல்லாத உனக்கு தான்மா என்னவாங்க, லாஸ்ட் வரைக்கும் அந்த உனக்கு இல்லாத சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி இங்கதான் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் எடுத்துல, சரி அதுதான் நம்ம வீடு, சொந்த வீடு. அங்கேயும் இல்ல, இதெல்லாம் யாருக்கும் சொந்தம் கிடையாது, நான் யாருக்கும் கிடையாது, எங்களுக்குதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்றாங்க. அதான் மாமியார் வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ வந்த நீ இது வந்து நீ சம்பாதிச்ச சொத்தா இது இல்ல நாங்க சம்பாதிச்ச சொத்துன்னு மாமியார் வீட்டுல சொல்லுவாங்க. அதாவது பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ஆண்கள் வீட்லயும் வந்து அவங்களுக்கு உரிமை கிடையாது, போன வீட்டுல உரிமை கிடையாது, வாழ்ந்த வீட்லயும் உரிமை கிடையாது. வாழ்ந்த அவங்க பிறந்த வீட்லயே திரும்ப அவங்க கெஸ்டா போவாங்க பாரு, அதோட கொடுமை எதுவுமே கிடையாது. ஆமா, அது ரொம்ப கொடுமையா தான் இருக்கு. எவ்வளவு பேரு வந்து லேடிஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நான் நிறைய பாத்திருக்கேன். இப்ப எங்க எதிர் வீட்டுல பெரியம்மா வீடுக்குது இல்ல, அந்த வீடு கட்டுறது எல்லாமே அவங்க வீட்டுல லேடிஸா 3 பேர் பிறந்தாங்க போற, அக்கா தங்கச்சி. அவங்கதான் அவ்வளவு கஷ்டப்பட்டு மண்ணு வாரி கல்லு வாரி எல்லாம் அந்த வீடை கட்டுறது கட்டிட்டு அவங்க எல்லாம் கல்யாணம் ஆயிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தாங்க பாரு அவங்க மருமவ இல்லன்னா அவங்க இருக்காங்களே, இப்ப அவங்க தான் வீட்டுல இருக்காங்க. இது எல்லா வீட்லயும் நடக்குது, உங்க வீட்லயும் கிடையாது. பெண்கள் இருக்கிறவங்க அந்த கல்யாணத்து வரைக்கும் கஷ்டப்படுவாங்க, சம்பாதிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. வீட்டை கட்டிட்டு அவங்க வேற வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன்னுவாங்க. அங்க போனா நீ இப்பதானே வந்த, உனக்கு இங்க எதுவும் உரிமை கிடையாது அவங்க மாமியார் வீட்டுல சொல்லுவாங்க. நாங்க செத்து முடிச்சதுக்கு அப்புறம் எங்க வாரிடுவாங்கன்னு, நாங்க போய் சேர்ந்துருவோம். அதுக்குள்ள நீ போய் சேர்ந்துருவ. ஏன்னா அவங்களாம் வந்து எல்லாம் களி, கேழ்வரகு, கம்பு, கூழ் இதெல்லாம் குடிச்ச உடம்பு. நீங்க எல்லாமே வந்து பீஸா, பர்கரு, சோறு இது மாதிரி சாப்பிட்டுக்கிறீங்க. அதுக்கு தாங்க சொல்றேன், எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கன்ட்டு. அப்படாச்சும் வந்து சரி நம்ம வீடுன்ற ஒரு ஃபீல் வருதா? சரி தாமரை, நான் கட்டுறப்பே வந்து பெரிய லோட்டஸ் போட்டு லோட்டஸ் ஷேப்ல ஒரு வீட்டை கட்டிடுறது. மக்களே, நீங்களும் இதே மாதிரி வந்து உங்க ஒய்ஃபோ இல்லைன்னா உங்க கூட பிறந்தவங்களோ யாரா இது மாதிரி சொல்லி புலம்பி இருப்பாங்க, எங்களுக்கு இங்கே உரிமை இல்லை அங்க உரிமை இல்லை, எப்படிதான் வாழ்க்கை, அந்த லேடிஸா பிறந்ததே பெரிய குத்தமா அந்த உலகத்துல நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. அது மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களுமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, யார் யாரு எத்தனை பேர் இது மாதிரி ஃபீல் பண்றீங்க.